நமஸ்தே எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராத் லெசன் நம்பர் 2 சூர்தாஸுடைய கவி பரீட்சை நம்ம பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். கவி பரீட்சை, ஆத்தரோட இன்ட்ரோடக்ஷன். நாம்னா நேம், ஸ்ரீ சூர்தாஸ் ஆத்தரோட நேம்ப்பா. இது ஜென்ம்னா பர்த்ப்பா. அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பன் 1535. ப்ராக்கெட்டில் பாருங்கள் 1478. இந்த பார்த்திங்கன்னா கிபின்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்கப்பா. ஜன் ஸ்தான் பர்த் பிளேஸ் சிஹி குட்காவ்னா கூர்கான் டிஸ்ட்ரிக்டில் அவர் பிறந்துக்கிறாரு. ஜீவனினா பயோகிராஃபி, சுயசரிதை. सूरदास का जन्म मथुरा तथा आगरा के बीच सीई नामक गांव में हुआ था. அப்போ சூர்தாஸோடைய பர்த் பார்த்தீங்கன்னா மதுராவுக்கும் ஆக்ராவுக்கும் நடுவில் सीன்ற கிராமத்தில் அவர் பிறந்துக்கிறாரு. अपने बचपन में ही वे घर त्याग कर गाँव घाट में रहने लगे. தன்னுடைய குழந்தை பருவத்தில் அவர் வீட்டை தியாகம் பண்ணி காவ் காட்டில் போய் தங்குறாருப்பான். காவ் காட்னா காவுனா மாடு, காட்னா ஆற்றங்கரை. இந்த மாடுங்களாம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை பக்கத்தில் போய் தண்ணி குடிக்கலப்பா, அதுதான் காவ் காட்டுன்னுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் சூர்தாஸ் தங்கியிருந்தார். வஹா வல்லபாச்சாரிய சே இன்கி பேட் உயிதி. அங்கே தான் அவர் வல்லபாச்சாரிய மீட் பண்ணுறாரு. வல்லபாச்சாரிய கே சிஷ்ய பன்கர் இனோனே கிருஷ்ண பக்தி அப்னாயி. வல்லபாச்சாரிய கிட்ட சிஷ்யராக மாறி அவர் கிருஷ்ண பக்தியை தழுவுறார்ப்பா. கிருஷ்ண பக்தி शाखा सूरदास ही सर्वप्रथम और सर्वश्रेष्ठ माने जाते हैं. பாருங்க, கிருஷ்ண பக்தி பள்ளியில் சூர்தாஸ் சர்வப்பிரதம்னா முதன்மையாகவும் மற்றும் ஸ்ரேஷ்டனா பெஸ்ட்டாகவும் கன்சிடர் பண்ணுறாங்கப்பா. இன்கி பாஷா பிரஜ் பாஷா ஹே. அவருடைய பாஷை பார்த்தீங்கன்னா பிரஜ் பாஷான்வாங்க. சாகித்யிக் பரீட்சை, இலக்கியத்தில் அறிமுகம். சாகித்ய ஜெகத்மே சூர்தாஸ் சூரிய மானே ஜாத்தே ஹேன். இலக்கிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா சூர்தாஸ் சூரியனாக கருதப்படுறாங்கப்பா. கிருஷ்ண பக்தி ஷாகோகே சர்வசிரேஷ்ட கவி கே ரூப்மே சூர்தாஸ் சுப்ரசித் ஏன்றாங்க. அப்போ கிருஷ்ண பக்தி பள்ளியில் பார்த்தீங்கன்னா பெஸ்டான ஆத்தரில் சூர்தாஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்துக்கிறாரு. ரச்சனாயங்கன்னா படைப்புகள். சூர்சாகர், சூர்சாராவளி, சாகித்ய லஹரி, இதுதான் அவருடைய படைப்புகள்ப்பா. இப்போது நம்ம சூர்தாஸுடைய கவி பரீட்சை நம்ம பார்த்துட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.